எதற்காக இந்த பெயர், என்ன அடையாளம் அப்படின்றது 63 பிறந்து 80களில் அரசியல் இயக்கங்களில் போனாலும் எங்களோட காலத்தில் இந்த மொழியான பிரச்சனை வேறு விதமாக, அப்போ ஈழப் போராட்டம் ரொம்ப உச்சகட்டத்தில் தலை தூக்கி இருந்ததுனால இது கொஞ்சம் மறைவாக ஒரு புலி மறைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. பிறகு எங்களுடைய பேராசிரியர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது, எங்களோட வழிகாட்டிகள், கையொப்பம் தமிழில் கையொப்பம் விடுங்கள், குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் வையுங்கள், உங்கள் பெயர்களில் நீங்கள் புனைப்பெயர்கள் இது பண்ணிங்கன்னா அதுவும் நல்ல தமிழில் வைங்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அப்போது இதெல்லாமும் நான் வங்கித்துறையில் போனாலும் எங்களை ஆச்சரியமாக பார்ப்பாங்க. நாங்கள் தமிழில் கையெழுத்து போடுவேன், சுருக்கொப்பமும் தமிழ் தான், அப்படி போட்டு தான் பண்ணுவோம். இது அவங்களுக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா கையெழுத்துன்றது நம்மளோட அடையாளமாக இருந்தாலும் கூட ஆங்கிலத்தில் தான் கையெழுத்து போடணுன்றது ஒரு பெருமிதம் இருக்கிற இதில் நாங்கள் வந்த வழியில் தமிழ் பெயர்களில் தமிழ் குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் வைக்கிறதோ, பிறகு எல்லாத்துலேயும் தமிழில் கையெழுத்து போடுறதுன்றது ஒரு மரபாகவே கொண்டு வந்த என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் எங்கள் நண்பர்கள், எங்கள் தோழர்கள் அதை இன்னைக்கு ஒரு அடுத்த கட்ட தலைமுறை வரைக்கும் இது இது பண்ணாங்க. பிறகு இது உள்ளே போகிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுது. காரணம், வெளி மாநிலங்களுக்கு போகிறப்போ ஒரு இந்தி முதல்ல பம்பாய் போனப்போ ஒரு துறையில் இப்போ பன்னாட்டு வணிகம்ன்ற இன்டர்நேஷ்னல் பேங்கிங்கில் பணிபுரிகிறப்போ அங்கே இந்தியாவில் இருந்த எல்லா மாநிலத்து அதிகாரிகளும் இருக்காங்க. பெரும்பாலானவர்கள் ஹிந்தி பேசுகிறாங்க. என்னால் பேச முடியல. அப்போ இயல்பாக ஒரு கோபம் கூட வருது, நம்ம ஹிந்தி கற்றுக்காமல் பண்ணிட்டாங்களே அப்படின்னு. ஆனால் யோசித்து பார்த்தா ஒரு மொழியை கற்றுக்கிறது அப்போ கொஞ்சம் நிதானமாக யோசிக்கிறது. கற்றுக்கிறது ஒரு பெரிய கஷ்டமான காரியம்லாம் கிடையாது. முதல்ல எந்த ஒரு இடத்துலையும் குறிப்பிட்ட ஒரு 30லேருந்து 50 சொற்கள் அவ்வளோதான் நம்மளுக்கு கீவேர்ட்ஸ் சொல்லுவாங்க. நம்ம வாழ்நாளுக்கு தேவையான மொழி. அதுக்கப்புறம் நீங்கள் இலக்கியத்தை மொழிபெயர்க்கிறதுக்கோ, பெரிய பேச்சாளர் ஆகிறதுக்கோ, கட்டுரை எழுதுறதுக்கோ வேணால் வேறு அதை பற்றி டீப்பாக போகலாம். சாதாரணமாக தண்ணி வேணும், சோறு எங்கே கிடைக்கும், மணின்னா நல்லா இருக்கீங்களா, வணக்கம், இந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் அறிமுக வார்த்தைகளாக இருக்கிறதுக்கு இவ்வளோ போதுன்றப்ப அதை நான் ஆங்கில மொழியாக ஒவ்வொரு மொழியிலிருந்தும் கற்றுக்க முடிஞ்சது. குஜராத்தி பேசுகிறவங்கள்ட்ட ஒரு 20 சொற்றோட, கன்னடம் பேசுகிறவங்கள்ட்ட 20 சொற்றோட, தெலுங்கு பேசுகிறவங்க மராத்தியிலேருந்து 20 சொற்றோட, இப்படி எனக்கு ஒவ்வொரு வெவ்வேறு இடங்களில் பணிபுரிகிறப்போ ஒவ்வொரு மொழியிலையும் ஒரு 20 சொல் தெரியும். கேம்சோ அப்படின்னா நல்லா இருக்கீங்களா குஜராத்தியில், ஹிந்தியில் அதே போல், இங்கிலீஷில் அவாரியும், கன்னடாவில் வேறு, தெலுங்கில் வேறு. இது இவ்வளோ தான். இது நல்லா இருக்கீங்களா ஹவாரியுன்றத எந்த மொழியில் வேணாலும் நம்ம பட்டியல் எக்ஸல் ஷீட் மாதிரி போட்டு இவ்வளோ தான். நான் இந்த மொழி எனக்கு ரொம்ப டீப்பாக போகணும்னா தான் அந்த மொழியை நம்ம கற்றுக்குறோம். இது அப்போ ஒரு மொழியை கற்றுக்கொள்வது வேறு, அதை திணிச்சு அதை நான் அது எனக்கு அதுதான் வேணுன்றது வேறு. இதை தான் ஒரு அந்த காலத்து மத்திய அரசாங்கங்கள், ஒன்றிய அரசாங்கம் நீ கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு. அப்படி ஒன்றும் அவசியமாக இல்லை. ஏன்னா நீங்கள் நாளைக்கே ஐயப்பன் ஒரு ஹைதராபாத் போகணுன்னா அங்கே தெலுங்கு வரும். அப்போ அந்த மொழியில் என்னவோ அதுதான் வேணும். நாளைக்கு ராமூர்த்தி கர்நாடகாவில் ஒரு இடத்துல போஸ்டிங் போடுறாங்க மாற்றல்னா, அதில் கர்நாடகாவில் எந்த வடப்பகுதியா தென்பகுதியா அந்த மாதிரி இருக்குது. நான் உடுப்பியில் வேலை செஞ்சப்போ அங்கே துளு தான் பேச்சு மொழி. கன்னடம் ஆட்சி மொழியாக இருந்தாலும் அரசு மொழியாக இருந்தாலும் அந்த பகுதியில் மங்களூர், உடுப்பி போன்ற பகுதியில் துளு தான். அப்போ மொழி என்பது அந்தந்த பகுதிகளில் எது இருக்கோ அதுதான். இன்றைக்கும் இது ஆதி குடிமக்கள் பேச தோடர்கள் போன்றவங்க அவங்களுக்கான மொழி லிபி இல்லைன்னா கூட, அது சொற்கள் இல்லைன்னா கூட அந்த மொழியில் தான் இது பண்ணுறாங்க.
அதுபோல் வந்து இப்போ நரிக்குறவர்களுக்கு எந்த லிபியும் கிடையாது, ஆனால் அவர்களுக்கென்று ஒரு மொழி உண்டு. இப்போ இது என்னென்னா மொழி என்பது பெரிய ஒரு அதை ஒரு பக்கம் போராட்டம் ஒரு பக்கம் திணிப்புன்ற ஒரு இதில் ஏன் இந்த நெருக்கடி வருதுன்னா இந்த திணிப்புன்ற ஒரு விஷயம் வர்றப்ப தான், இம்போசிஷன் பண்ணுறப்ப தான் நாங்கள் வந்து அதை எதிர்க்கிறோம். மொழியாக கற்றுக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியுமா தெரியாத தெரியும். ஒரு 20 வயசில் ஒரு இளைஞனா ராமூர்த்தி வந்து கேட்குறப்ப நான் எனக்கு ஒரு டிக்ஷனரி வாங்கி கொடுங்கண்ணா, என்னவோ டிக்ஷனரி பேர் கூட தெரியல. இன்னொருத்தர் ஒரு பேராசிரியர் வந்தார் கண்ணன்னு, நாங்கள் வந்து பீச் ரோட்டில் இருக்கிறோம், அங்கே எங்கேப்பா கிடைக்குது, அந்த மவுண்ட் ரோட்டில் ஒரு கடையில் இருக்குது, வாங்க போவோம். அங்கே போனால் ஒரு 10-15 டிக்ஷனரி இருக்குது, வேறு ஏதோ பேர்களில் இருக்குது, எனக்கு இதுதான் வேணும். அப்போ அந்த நாளில் அவரோட நோக்கம் முழுக்க ஏன் இதை எடுத்துக்காட்டுக்கு ராமூர்த்தி சொல்கிறேன்னா, இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு ஆங்கிலத்தில் வந்து புலமையோடு பேச முடியும்னா இன்றைக்கு ஒரு 40 வயதுன்னு வச்சுப்போம், ஒரு எடுத்துக்காட்டு, அதோட கம்மியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் அந்த ஆங்கிலத்தை வந்து முயற்சி பண்ணி அதோட இலக்கணம் அதோட இலக்கியம் ரெண்டுத்தையும் பேரலாக கற்றுக்கிட்டு எனக்கு ஆர்வம், அவ்வளோதான். எனக்கு தமிழ் இருக்கவே இருக்குது, தமிழ் மீது ஆர்வம் இருக்குது. இன்னொரு மொழியை கற்றுக்கிறது எனக்கு எந்த சிரமமும் இல்லை அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு ராமூர்த்தி. அதே போல் பாவண்ணன் வளவூரை சேர்ந்தவர், கர்நாடகத்தில் வந்து வேலை கிடைக்குது, கன்னட மொழியை கற்றுக்கிறாரு, பிறகு மொழிபெயர்ப்பு செய்து சாகித்ய அகாடமி விருது வாங்குறாரு. அதே போலவே வந்து குறிஞ்சி வேலை பணி நிமித்தமாக கேரளா போனப்போ மலையாள மொழியை கற்றுக்கிட்டு அதில் வந்து பல்வேறு நாவல்களை மொழிபெயர்த்து பல்வேறு விருதுகளை வாங்குறாங்க. அப்போ மொழியின் மீதான ஆர்வம் வந்து நம்மளை வந்து எப்படி கொண்டு போகுது, எந்த திசை கொண்டு போகிறதுன்றது ஒரு பக்கம்னா, இதுபோல் ஈகியர்களை வந்து இப்போ படித்த கொடுமையாக இருக்குது. கண் எதிர்க்க கொளுத்திக்கிட்டு சாகுறான், ஒரு முதல் மந்திரி போன்றாரு, அவன் வைத்திய வழியால் செத்தான். அப்போ எவ்வளோ அலட்சியமாக இதை கையாண்டுருக்கிறாங்க, ஒரு உயிர் ஒரு மரணங்களை எவ்வளோ அலட்சியமாக கையாண்டுருக்கிறாங்க ஆட்சியாளர்கள். பிறகு வந்த போராளிகள் வந்து ஏன் ஒரு யோசித்து பார்த்தா என்ன டால்மியாபுரம் கள்ளக்குடி என்ன இருக்குன்னா, கள்ளக்குடின்றது அந்த ஊருக்கான பேர். அரியலூரில் கிடைச்ச சில விஷயங்கள்னால சிமெண்ட் கம்பெனிகள் அங்கே நிறையா இருக்குது. இன்றைக்கும் அரியலூரில் சிமெண்ட் கம்பெனிகள் 5-6 சிமெண்ட் கம்பெனிகள் இருக்குது. அவங்க தயாரிக்கிறது தான் நம்ம தமிழ்நாடு முழுக்க வேறு பிராண்டில் வரும். இன்றைக்கி இங்கே டால்மியா சிமெண்ட்டு கிடையாது. அன்றைக்கி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி டால்மியா சிமெண்ட்டில் இருக்கும். டால்மியான்றது ஒரு சர்நேம், ஒரு குஜராத்தி சர்நேம். இங்கே ஒரு அந்த அந்த குஜராத்தியில் அங்கே ஒரு 2 குடும்பங்கள் வந்து பேட்டா எதிர்க்க வந்து பெரிய இடத்த வளர்ச்சி வச்சு இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஹிர்ஜி பிரேம்ஜி பில்டிங்னே இருக்கும். அவங்கெல்லாம் குஜராத்லேருந்து வந்தவங்க. அந்த மாதிரி வந்து பல பேருக்கு வந்து இது பண்ணாங்க. அந்த டால்மியான்ற பேரை நீ ஏன் அதுக்கு தான் அந்த போராட்டம். கள்ளக்குடின்றது இந்த ஊரோட பூர்வீக பேர். கள்ளக்குடி, சில்லக்குடி, அதுக்கப்புறம் லால்குடி வரும். அந்த குடின்ற பெயர் வந்து நம்மளோட தமிழ் குடிமக்கள் வாழ்கிற இடம் குடி, அதுதான் வந்து பெயர். அப்போ இந்த டால்மியான்னு நீ வைக்கிறப்போ வேற ஒரு அடையாளம் வந்து அந்த அடையாளத்தை மாற்றுவதற்காக தான் அந்த போராட்டம் வந்தது. இது போன்ற போராட்டங்களையும் இது போன்ற வரலாறுகளையும் அடுத்த தலைமுறைகிட்ட, குறிப்பாக சமகால தலைமுறைகிட்ட கொண்டு போகிறது தான் வந்து பெரிய சிரமமாக இருக்குது. அந்த வகையில் இந்த வந்து படம் நான் பராசக்தி படம் பார்க்கல, ஆனால் அதை பற்றிய விமர்சனங்களும் இந்த இதில் வர சின்ன சின்ன இதெல்லாம் படிக்கிறப்போ ஒரு தமிழ் சாராத ஒரு இயக்குனர், தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டாட ஒரு இயக்குனர் வந்து அந்த வரலாற்றை தொகுத்து அது ஒரு திரைக்கதை எழுதி அதில் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன கொடுமைன்னா, பொள்ளாச்சியில் இப்படி ஒரு போராட்டம் நடந்ததே இந்த படம் வந்த பிறகு தான் தெரியுது. எங்கேயும் அது ஆவணப்படுத்தப்படவில்லை என்பது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. நேற்று கூட பொள்ளாச்சியில் சிற்பி ஐயா அவர்களுக்கு 90 வயது. பல தமிழர்கள் பொள்ளாச்சியை சுற்றி பல தமிழர்கள் இருக்கிறாங்க, அறிஞர்கள் இருந்திருக்கிறாங்க. யாருமே இதை ஆவணப்படுத்தலை. இங்கே நம்ம ரவிகாந்திகிட்ட பேசுகிறப்பல ஒவ்வொரு தடவையும் வந்து எங்களுக்கு வந்து அது ஒரு கட்டுரை ஆக்கிறதுக்கோ ஒரு நாவல் ஆக்கிறதுக்கோ உரிய அவ்வளோ ஆவணமும் அவர் ஒரு செய்தியாளராக அவர்கிட்ட இருக்கும். இப்போ சொல்கிறாருல்ல, அவன் கண்ணு முழிச்சு என்னை காப்பாற்றுங்கன்ற மாதிரி கெஞ்சுவான், ஆனால் போலீஸ்காரங்க தூக்கி போட்டாங்கன்னு. இது நீங்கள் விஷுவல் பண்ணி பாருங்களேன், அவனை காப்பாற்றிட முடியும் கொஞ்சம் இது பண்ணால்.
ஆனால் அதுக்கான காரணமும் வந்து ஏன் அவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிட்டாங்கன்றதுக்கும் அவங்களோட ஊர்வலத்தோட கோஷங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான கோஷங்களை போட்டு காவல்துறையினரை மிக கடுமையான கேவலமான வார்த்தைகளை விமர்சிச்சுட்டு போனாங்க. போராட்டம் எதுக்கோ அந்த விஷயத்தை விட்டுட்டு காவல்துறையை வந்து மிக கேவலமாக விமர்சித்து போனாங்க. அந்த கடுப்பையும் ஆத்திரத்தையும் தான் அவங்க அந்த நாளில் தீர்த்துக்கிட்டு இருக்கணுன்றது என்னோட முடிவு. இது இது போன்ற நான் சொல்ல வருது என்னென்னா, எந்த சம்பவங்களும் இதை ஏதாவது ஒரு ஆவணப்படுத்தணும். ஒரு சின்ன கட்டுரையாக்குங்க, ஒரு கவிதையாக்குங்க, ஒரு நாவலாக்குங்க, எதுவானாலும் ஆவணப்படுத்துகிறப்போ இன்னொரு தலைமுறைக்கு வந்து உதவும். இப்போ இன்றைக்கி ஒரு 37 பக்கத்தில் ரவிகார்த்தி எழுதியிருக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து மொழிப்போர் தியாகிகளை பற்றி ஒரு 39 பக்கத்துக்கு பிடிஎஃப் வச்சுருக்காரு. இதெல்லாம் வந்து படிக்கிறப்போ வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. என் கூட வந்து அந்த விருகம்பாக்கத்தில் இறந்து போனவரோட பேத்தி என் கூட தேனருவின்னு ஒர்க் பண்ணாங்க. அந்த தமிழ் பேர் என்னம்மா தேனருவி, நல்லா இருக்குது அந்த பேர் அப்படின்றப்ப ஹாசனில் ஒர்க் பண்ணுறப்ப, சார் நீங்கள் சைதாப்பேட்டை வந்துடுறீங்களா, அந்த பிரிட்ஜு இருக்கும்ல, அண்டர் பிரிட்ஜு ஸ்டேஷன் பக்கத்தில், அது எங்கள் தாத்தா தான். அப்படியா? என்னென்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த பிள்ளை ஒரு 20-25 வயசில் பேங்க்குக்கு வேலைகள் இருக்குது. அவங்க தாத்தா செய்த தியாகங்கள் யாரும் அவங்களுக்கு தெரியல. ரொம்ப வருத்தமாக இருந்தது. நமக்கு அவர் வந்து பெரிய ஒரு பிம்பம், ஆனால் அந்த குடும்பத்தில் இருந்தவங்களுக்கு தெரியல. இன்றைக்கு கூட ஃபேஸ்புக்கில் ஒரு இது இருக்குது, ஒருத்தர் எங்களோட உறவுக்காரர் தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திரனை பற்றி விரிவாக எழுதுகிறப்ப இன்றைக்கு படிக்கவே நமக்கு வந்து இது கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ ஏன்னா இந்த திரைப்படம் அப்படின்ற ஒரு வகையில் அதை ஆவணப்படுத்துறதுனால, குறிப்பாக இந்த புத்தக கண்காட்சியில் திராவிட அரசியல் சார்ந்த, மொழிப்போர் சார்ந்த நிறைய புத்தகங்கள் விற்பனை செய்ததா வந்து நண்பர்கள் சொன்னாங்க. பரவலாக எல்லார்ட்டையும் போயிருக்கு. அது வந்து இந்த திரைப்படத்தோட முக்கியமான தாக்கம். அப்போ ஒன்றுத்துக்கும் வந்து ஒரு கலை வடிவம் வந்து இன்னொரு விஷயத்தை, திரைப்படம்ன்ற கலை வடிவம் புத்தகங்கள்ன்ற கலை வடிவத்துக்கு அது கைகோத்துக்கிட்டு வர்றப்போ வேறு அவன் என்றைக்காவது படிப்பான். இப்போ இன்றைக்கி தீப்பாராவட்டம்னு ஒரு புக்குன்னு இன்றைக்கி கொடுத்துருக்குன்னா இன்றைக்கே அவங்க படிக்க மாட்டாங்க, நாளைக்கு படிக்கலாம், நாளைக்கு படிக்கலாம். ஆனால் அந்த சாராம்சம் வந்து ராமூர்த்தி போன்ற பேச்சாளர்கள் எங்கேயாவது போய் சொல்லுவாங்க, ரவிகார்த்தி போன்ற செய்தியாளர்கள் எங்கேயாவது போய் சொல்லுவாங்க. இதுதான் நம்மளுக்கு வேணும். இன்னார்கிட்ட இந்த விஷயம் போகிறப்ப அது இன்னும் ஒரு விதை நடுற மாதிரி 10 பேர்கிட்ட போகும். அது வெறுமனே நானாக இருந்தால் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு குறிப்பெடுத்து அண்டர்லைன் பண்ணிவிட்டு வச்சுப்போம். ஆனால் இவங்க 10 கூட்டங்களுக்கு போகிறப்ப உங்களுக்கு தெரியுமா, இந்த புத்தகத்தில் இப்படி இருக்குது, இதை பேசியிருக்காங்க, இன்னார் மறுத்து பேசியிருக்கிறாங்க, இன்னாருக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அப்போ அண்ணாதுரைன்றவர் யார், கலைஞர்ன்றவர் யார், ஏன் இந்த போராட்டம், இது வந்து ரொம்ப 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 பெரிய இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற முதல்வர் வரைக்கும் போராடிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய நிதியை தராமல் அவன் வந்து தரமாட்டான்றான். இந்திக்கு ஒத்துக்க நான் தரேன். ஒரு மந்திரி வந்து தைரியமாக தமிழ்நாட்டில் பேசிட்டு போகிறான். ஒரு அயோக்கிய ராஸ்கல் வந்து எவ்வளோ தைரியமாக பேசிட்டு போக முடியுது. ஹிந்திக்கு நீ ஒத்துக்கோ, நான் இம்மிடியேட்டாக ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் தரேன். இதை வேறு எந்த மாநிலமும் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடையாது. இன்றைக்கும் வங்காளத்தில் ஹிந்தி கிடையாது, வங்காள மொழி தான். அதுவும் தமிழ்நாட்டை போலவே அவங்களும் வந்து தன்னோட மொழியை பற்றிய ஒரு இதில் இருக்கிறவங்க. மீதி எல்லாத்துலேயும் வந்து 3ஆம் மொழி 2ஆம் மொழின்னு எல்லா மாநிலங்களும் ஹிந்தி மொழி வந்துடுது. நீ ஏன் கற்றுக்கலன்னு நம்மளை தான் குற்ற உணர்வோடு சொல்கிறான தவிர்த்து, நீ கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பரீட்சை எழுதலாம், இந்த பரீட்சை எழுதலாம். இன்றைக்கி ஐஏஎஸ் போன்ற ஒரு தேர்வுகளையே வந்து தமிழில் எழுதக்கூடிய சூழ்நிலை வந்துடுது. ஆனால் இன்னொரு விஷயமும் நம்ம இது கூட இது பண்ணணும். என்ஜினியரிங்கோ இல்லை மெடிக்கல் போன்ற உயர்கல்விகளை தமிழில் படிக்க முடியாத சூழ்நிலையும் இருக்குது. சின்ன நாடுகளில், இலங்கை, மலேசியா போன்ற நாடுகளில் அது தமிழ் வழியாகவே கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்பதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இதை வந்து இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் மனதில் வைத்து அதையும் கொண்டு போகணும். வெறுமன உணர்ச்சி வசப்பட்ட போராட்டங்கள் மட்டுமே மொழியை வந்து வளர்த்திடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? வெறும் பெயர்களை மாற்றுறதோ இல்லை, இதெல்லாம் இது ஒரு வகையான போராட்டம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் வந்து ஆக்கப்பூர்வமாக என்ன பண்ண முடியும் செய்கிறாங்க. ஐயா ஸ்டாலின் போன்றவர்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. அவங்க கூட வந்து அதுக்கான ஒத்துழைப்பாக இன்னும் வந்து பல பேர் இருந்து அதை கொண்டு போகிறப்ப அது ஒரு ஊர்கூடி தேர் எடுக்கிற விஷயம்தான். நிச்சயமாக இந்த மொழி காப்பாற்றப்படும்ன்றதுல ஒன்றும் செத்து போகிற நிலைமையில் இல்லை. ஆனால் இன்னும் சிறப்பாக இருக்கும்.
அதுதான் நமக்கு வேணும். ஏன்னா ஒருத்தன் வந்து நீ இதை கற்றுக்க, நான் வந்து 4000 கோடியை தரேன், 5000 கோடியை தரேன்னு எனக்கு வர வேண்டிய பணத்தை பிடுங்கி வச்சுக்கிட்டு, இது அயோக்கியத்தனம் இல்லையா? ஒருத்தர் பேர்லேயும் ஒரு அரசாங்கத்து பேர்லேயும் இது பண்ணுறத நீ ஒரு 8 கோடி மக்களுக்கு நீ வந்து எதுவும் செய்யாமல் இருக்கிற. அதை பெருமையாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற முட்டாள் பசங்களும் அந்த கட்சியில் சேர்ந்தவங்க ஆதரவாக வந்து இது ஏன் கற்றுக்கக்கூடாது, இது ஏன் இது பண்ணக்கூடாதுன்றாங்க. பொய்யான தகவல்களை பரப்புறதையே ஒரு குறிப்பிட்ட சில அரசியல் கட்சிகளுக்கு வந்து பழக்கமாக போயிடும். அதில் ஒருத்தவங்க கவர்னராகவும் இருந்தவங்க ஒரு இடத்துல தேசிய கீதம் பாடுறாங்களா இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியல. அவங்களே அந்த இதில் இருந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய பொய்களை வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஊடகங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதை எதிர்த்து தான் நம்ம 6 பேர் இருக்கிறோன்றது கிடையாது. வெறும் 6 பேர் தான் இந்த விஷயத்தை பேசணுன்றது இல்லை. இதை வந்து நீங்கள் ஒரு இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு போகணும், என்னாலும் இப்படி பேசினாங்க, இந்த விஷயத்தை பற்றி பேசணும். இது நீங்கள் 10 பேர்கிட்ட சொல்லுங்கள், சமகால இளைஞர்கள்கிட்ட சொல்லுங்கள், அடுத்த தலைமுறைகிட்ட சொல்லுங்கள். இதுதான் இந்த தொடர்ச்சியான போராட்டத்தை கொண்டு போகும். இது வந்து ஒரே நாளில் முடிஞ்சு போகிற விஷயம்லாம் கிடையாது. இந்த ஆட்சியாளர்களுக்கு பிறகு ஒரு நோஞ்சானா எவனாவது வந்தானா அடிச்சு போட்டு அவன் எல்லாத்தையும் கொண்டாந்துடும். எல்லாரையும் இந்துவாக்கி எல்லாரும் இது பண்ணி கட்சியில் அவன் வந்து மொட்டாடிக்கவோ காது குத்தவோ கெடா வெட்டவோ கோழி இறக்கவோ வரப்போகிறது கிடையாது. அவன் வந்து வேற இதுலேருந்து இங்கே தீமை ஏற்று அங்கே இது ஏற்றுன்னு அந்த மாதிரி பெருந்தெய்வ வழிபாடுகளை கொண்டு வந்து அதுலேயும் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து அடிமையாக தான் இருப்பான். ஒரு குறிப்பிட்ட மதம் வந்து அவங்களுக்கு எதிரியாக தான் பார்த்துக்கப்படும். அவனை வந்து இது பண்ணுவாங்க. அதனால் வந்து நம்மை போன்றவர்கள் தான் இதை கொண்டு போகணும். இந்த 6 பேரோட இது முடிஞ்சிடுறது கிடையாது, இன்னையோட இது முடிஞ்சிடுறது கிடையாது. நீங்கள் வந்து வெளியே போனீங்கன்னா தோழர் வந்து ஒரு 10 பேர்கிட்ட பேசுங்க, ஐயப்பன் ஒரு 10 பேர்கிட்ட பேசுங்க, ராமூர்த்தி வந்து 10ன்றது 100 பேர்கிட்ட பேசுவார். ஏன்னா மாணவர்கள்ட்ட நேரடி தொடர்பில் இருக்கிறார். இவர் வந்து அரசியலில் வந்து பல தொண்டர்கள்ட்ட இருக்கிற நேற்று என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு ஒரு 10 பேர்கிட்ட சொல்ல முடியும். நான் வந்து ஒரு எழுத்தாளர் மைண்டில் ஓடிட்டு இருக்கு, இதையா நான் நாவலாக பண்ணக்கூடாது, ஏன் ஒரு இது கட்டுரையாக எழுதுறது ஒரு வகை, இதை நான் வந்து படைப்பிலக்கியமாக ஏன் பண்ணக்கூடாதுன்றது மைண்டில் ஓடும். நம்ம என்ன பண்ண முடியும், காலம் தீர்மானிக்கும். இதை நம்ம வந்து எல்லோரும் இந்த ஒளிப்பிழம்பை வந்து நம்ம கையில் எடுத்துக்கிட்டு, இந்த தீப்பந்தத்தை கையில் எடுத்துக்கிட்டு போகணும். அதற்கு வந்து நம்மளால் எல்லாத்தையும் ஆவணப்படுத்தணும். அதுதான் நான் வந்து கேட்டுக்கிறேன். நன்றி.